வாத்தியக்காரர் இதே மாதிரி மென்மேலும் வளர்ச்சி அடைகிற கலைகளில் நம்ம ஆலயத்துக்கும் மென்மேலும் வந்து தட்சிணை முன்ன பின்ன நானும் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தோம். அதனால் இல்லை சும்மா சொன்னோம். அதனால் நல்ல கலைகளை நல்லா வாசித்து எதுவாக இருந்தாலும் ஒரு தேவார திருவாசம் வாங்கினா இருந்தாலும் சரி, ஒரு வாத்தியக்காரம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நமச்சிவாய சொல்றதுக்கும் ஒரு ராகம் ஒன்று உண்டு, ஒரு மனசு பற்றி இருக்கு. இப்போ இந்த கன்னிகாதானம் ஆகிறது திருமாங்கல்யத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தில் கன்னிகாதானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமாங்கல்யதானமாவது வெறும் தாலி கட்டுற நிகழ்வு தான். எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், தாலி கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கிடையாது. தாலி கட்டுறதை காட்டிலும் முக்கியமான நிகழ்வு அப்படின்றது கன்னிகாதானம். அது இப்போ இருக்கிற சில திருமணங்கள்ல பண்றதே இல்லை. டைம் ஆயிடுச்சு, மேக்கப் டைம் ஆயிடுச்சு சொல்லி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடறான். இல்லை போட்டோவுக்கு முக்கியத்துவம் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடறான். கன்னிகாதானம் அப்படின்றதுன்னா ஒரு கன்னிகையை பிள்ளை வளர்த்து அவங்க ஒரு வயசு வரையும் வளர்த்து நல்லா நம்ம எவ்வளோ பிடிச்சது பிடிக்காது திட்டாம எல்லாத்தையும் வளர்த்து ஒரு வம்சத்தை வளர வைக்க அனுப்புறோம் கன்னிகாதானம். அப்ப இந்த தானத்தில் சிறந்த தானம் கன்னிகாதானத்திலையும் ஒண்ணு. எப்படி அன்னதானமோ அதே மாதிரி அந்த வரிசையில முதல் படி வரிசையில கன்னிகாதானம். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ட்ரெஸ் கொடுக்குறோம், ஒரு 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 ட்ரெஸ் கொடுக்குறோம், யாராவது ஒரு உதவி ட்ரெஸ் கொடுக்குறோம், இல்ல ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு உதவியும் கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு 1000 வாட்டி யோசிப்போமா, இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா. இல்ல இந்த தானத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு நம்ம வச்சுன்னு ஒரு 100 ரூபாய் சேர்ந்து கொடுப்பா, ரொம்ப இதுன்னு சொன்ன மாதிரி வச்சுருந்த காய்கறி வச்சுன்னு சொல்லுவோம். இல்லப்பா அந்த நாளைக்கு வைப்பா அப்படின்றோம். அந்த மாதிரி ஒரு குடுக்கத்தையே யோசிக்கும் போது ஒரு பெண்ணை வளர்த்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரையும் வளர்த்து ஒரு தானத்தை கன்னிகாதானம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப பாக்கியம். அதே மாதிரி இந்த சைடு மட்டும் இல்லை, இந்த சைடும் தான். ஒரு கன்னிகாதானத்துல கன்னிகையே தானமாக கொடுக்குறாங்க. அந்த கன்னிகையை தானமாக கொடுக்கும்போது புள்ள வீட்டுக்காரங்க வரக்கூடிய லக்ஷ்மிக்கு, வரக்கூடிய பொண்ணுக்கு மகாலட்சுமிய சும்மா வாங்கக்கூடாது. நம்ம கூட ஒரு நல்ல பொருளை வந்து சும்மா வாங்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்தாங்க ஒரு 10 ரூபாய் வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு 5 ரூபா வச்சுக்கோங்க, இல்லை இந்தாங்க வெள்ளம் போடுங்க. ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கும்போது சும்மா வாங்க மாட்டோமா, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் வாங்குவோமா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா கூட வெறும் கையோடு கொடுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று போட்டு கொடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கன்னிகையை தானமாக வாங்கும் பொழுது வரக்கூடிய லக்ஷ்மிய தட்சணை கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வரக்கூடிய லக்ஷ்மிய தட்சணை கொடுத்து எடுக்கிறது தான் வர தட்சணை அப்படின்றது முன்னாடி இருந்தது. ஆனா காலப்போக்குல அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வரதட்சணையை மாத்திட்டாங்க. இவன் ஒரு சைடே லிஸ்ட் போடுறது, அவங்க ஒரு சைடே லிஸ்ட் போடுறது. இதுல வேற மறுவீடுன்னு சொல்லி ஒரு ஷோகேஸ் மாதிரி கொஞ்சமா அப்படி உட்காரு, தப்பு இல்லை. ஆனா பின்காலத்துல அவங்க இல்லாதப்பட்டவங்க அதை பார்க்கும்போது என்ன ஆகும், நம்ம பொண்ணுக்கு அப்படி பண்ண முடியும், நம்ம பசங்களை அப்படி பண்ண முடியுது. வரதட்சணைன்றது அதை கிடையாது. வரக்கூடிய லட்சுமிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் தட்சணையை கொடுத்து அதை எடுத்துக்கணுமா. ஏன்னா அந்த பொண்ணையே கொடுக்குறாங்க, மகாலட்சுமி கொடுக்குறாங்க. அந்த தட்சணையை சும்மா வாங்கக்கூடாது. தட்சணைன்னா என்ன, நம்மளால முடிஞ்ச ஒரு தட்சணை காசு கொடுத்தோம், இல்ல வந்து ஒரு பொருளை கொடுத்தோ, வேஷ்டி கொடுத்தோ, புடவை கொடுத்தோ, இல்ல வந்து ஒரு பொண்ணோ பொருளோ கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துதான் வாங்கணுமே தவிர அவங்களாட்டே எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. இது வந்து மறுபடி வரதட்சணையா வாங்க. ஒண்ணு கன்னிகாதானம். இப்போ உங்கள் சார்பா ஒரு 4 பெரியவா உட்கார்ந்து இருக்காங்க. சுவாமி எங்களை கூப்பிடலையே சுவாமி, நாங்க தான் முதல்ல கோவிலுக்கு அஸ்திவாரம் போட்டது, நாங்க தான் செங்கல் போட்டது, நாங்க தான் பேஸ்மெண்ட் எழுப்பணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கோவில்ல பொறுத்தவரையும் முன்னாடி உட்கார்ந்துட்டு எவ்வளவு பலன் கிடைக்குதோ, பின் வரிசையில கேட்டால ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவங்களுக்கும் அதே சரிசமமான பலன் தான். அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம், எந்த ஒரு கலகலப்பும் வேண்டாம். சுவாமி அவங்க உட்கார வச்சுட்டாங்க. உங்கள் சார்பா எல்லாரையும் நீங்க உட்கார வைக்க முடியுமா? முடியாது. இந்த வருஷம் இவங்க 4 பேர் இருக்காங்க, அடுத்த வருஷம் 4 பேர். அந்த மாதிரி வருஷம் உங்கள் சார்பா அவங்க வந்து உட்கார வச்சு உங்கள் சார்புலேருந்து அவங்களை கன்னிகாதானம் வந்து மாத்திக்கலாம். ஏன்னா ஒரு நிச்சயதாரம் தாம்பரம், உப்பு தாம்பரம் சொல்லி மாற்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் வந்து உட்கார வைக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த கன்னிகாதானத்தில் உங்கள் சார்பா வந்து உட்கார வச்சுக்கணும். அதனால யாரும் தமிழ்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம்,
சமஸ்கிருதத்துல லோகா சமஸ்தா